ஸோ வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்து மைக் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வாய்ஸ் கிளாரிட்டி கிளியராக இல்லைன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து சாம்சங் கூட ஹெட்செட் ஒன்று யூஸ் பண்ணி தான் பண்ணேன் அது. ஸோ இப்போ தான் அஃபிஷியலாக இதுக்காகவே வந்து ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். இந்த மைக்ரோஃபோன் பேர் பார்த்தீங்கன்னா போயா லேவ்லியர் மைக்ரோஃபோன் கிராவேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆஃபரில் வந்து 858க்கு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் இதோட சவுண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ இதோட அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மேபி புதுசாக யாரும் யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மைக் நீங்களும் வாங்கிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச் நீட்டாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா எப்படி இந்த மைக்கை வந்து நம்ம செட்டப் பண்ணுறது, உள்ள பேட்டரி எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது வந்து ரொம்ப இதுவும் இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, எங்கே வேணாலும் எடுத்து போய்க்கலாம். ஸோ இந்த மைக் வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இதோட வயர் லென்த் கூட இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ பண்ணுறதாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓவர் லென்த்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதில் இருக்கிறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பவுச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா லேவ்லியர் மைக் இருக்குது. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக இது வந்து நான் அசம்பிள் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மைக்ரோஃபோனோட அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். அந்த கிளிப்பு வந்து தனியாக இருந்துச்சு, அதுவும் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து ஒர்த்து தான் அந்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இதோட கண்டென்சர் மைக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெட்டர் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 20 மீட்டர் வயர் உங்களுக்கு இருக்குது இதில். ஸோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த போயாங்கிற டிசைன் கொடுத்து அந்த கிளிப் ஒட்டுறது கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கிங் இதுக்கு. அது நீட்டாக நல்லா இருக்குமே. ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கேமராஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேமராக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒரு பென் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்யூடர் எலக்ட்ரோட் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. போலார் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒம்னி டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 65 Hz to 18 kHz கொடுத்துருக்காங்க. சிக்னல் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா 74 dB SPL கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா -30 dB +/- 3 dB /ODB = 1 V/PA 1 kHz கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1000 Ohm ஆர்லெஸ் வந்துருக்கு. ஸோ கனெக்டர் பார்த்தீங்கன்னா 3.5 mm 1/8 4-pole கோல்ட் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெஃப்ட்டில் நான் காமிச்சது தான் வந்து கேமராஸ் யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது வந்து டிஜிட்டல் கேமராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேட்டரி செல் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து +/- சைன் கொடுத்துருப்பாங்க. அதில் அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ டாப்பில் பார்த்திங்கன்னா +/- சைன் இருக்கும். ஸோ அந்த பேட்டரி நம்ம வந்து செல்லை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் தான் இது. ஸோ அதை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருந்துக்கும், பிரச்சனை இல்லை. இது ஆன் ஆஃப். கேமராக்கு மேலே ஏற்றிக்கிங்க, ஆஃப்ங்கிறது கீழே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், கேமராஸ்க்கு வந்து டிஜிட்டல் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறதா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ மைக் நான் வாங்கிட்டேன். இனிமேல் வரக்கூடிய வீடியோட வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்தராக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கல, ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து 1 year நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. 1 year டைமுக்குள்ளே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து ப்ளஸ் 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் டைம் கொண்டு வந்திருக்கோம் வீடியோவில். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நான் 200 மெம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சப்ஸ்கிரைபராக. ஸோ வந்து 200 மெம்பர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வீடியோஸ் எல்லாம் நெட்லேருந்து சர்ஃப் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து ஃபீல்டில் போய் இறங்கி உங்களுக்கு ஷோரூம்ஸில் போய்ட்டு வீடியோ எடுத்து போடலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு சுச்சுவேஷன் அமையுதுன்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ சைட்லேருந்து 3 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்து இனிமேல் போடக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.
ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ கிராஜுவேட், பிஇ கிராஜுவேட் இந்த மாதிரி படிக்கிறவங்க, இல்லை யாருக்கு ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்து தமிழ், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போலாம் நல்லா இருக்குமாங்கிற ஒரு ஐடியா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.